இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள். இந்திய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா வெங்கையா நாயுடு அவர்கள். இந்திய பிரதமர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். மக்களவையினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா. மக்களவையுடைய தலைவர் யாருன்னா ஓம் பிர்லா. மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா வெங்கையா நாயுடு அவர்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா எஸ்.ஏ. பாப்டே. எஸ்.ஏ. பாப்டே அவர்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைவர் யார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அவர்கள். இந்திய இராணுவ தளபதி யார் அப்படின்னா பிபின் ராவத் அவர்கள். விமானப்படை தளபதி யார் அப்படின்னா ஆர்கேஎஸ் பதௌரியா அவர்கள். கப்பல் படை தளபதி யார் அப்படின்னா கரம்பீர் சிங் தான் கப்பல் படையோட தளபதி. பிரதமரோட தலைமைச் செயலர் யார் அப்படின்னா டாக்டர் பி.கே. மிஸ்ரா. பிரதமரோட தலைமைச் செயலர் யார் அப்படின்னா டாக்டர் பி.கே. மிஸ்ரா அவர்கள். அட்டர்னி ஜெனரல் யார் அப்படின்னா கே வேணுகோபால் அவர்கள். இந்தியாவில் தற்போதைய மாநிலங்களோட எண்ணிக்கை அப்படின்னா 28, 9 யூனியன் பிரதேசங்கள். அந்த 9 யூனியன் பிரதேசங்களில் 3 யூனியன் பிரதேசங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ப்ளஸ் முதலமைச்சர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிற 6களில் வந்து நடுவண் அரசு தான் அதை நிர்வகிக்கும். அடுத்தது இந்தியாவோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. இந்தியாவோட ஆட்சி மொழி அப்படின்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். நாடாளுமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மாநிலங்களவையில் வந்து 250 உறுப்பினர்கள் இருக்கலாம். மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் 552 வரைக்கும் இருக்கலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 545. அதில் 543 வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. அடுத்தது பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது உலக அளவில். ஓகேங்களா. அடுத்தது மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா இருக்குது. ஸோ 2021ஆம் ஆண்டு கணக்கெடுக்கும் போது ஃபஸ்ட் இடத்துல கூட வரது வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொகை அடர்த்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 31வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. 31வது இடத்துல இருக்குது. ஸோ கடல் எல்லையோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7516. ஓகேங்களா. 7516. இந்தியாவில் அதிக கடல் எல்லைகளை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னா குஜராத், ஆந்திர பிரதேசத்தை சொல்லலாம். குஜராத் ஃபஸ்ட்டு, ஆந்திர பிரதேசம் அடுத்தபடியாக இருக்கும். ஸோ அடுத்தது எல்லை நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எல்லை நாடுகள்னால் வடக்க வந்து பூட்டான், சீனா, நேபாளம் இருக்குது. மேற்க பாகிஸ்தான், கிழக்கே வந்து வங்காளதேசம், மியான்மர் நாடுகள் இருக்குது. தெற்கு பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்க வந்து அரபிக்கடலும், கிழக்க வங்காள விரிகுடா, தெற்க இந்திய பெருங்கடல், வடக்க வந்து இமயமலை இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பொருளாதாரத்தில் வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. 1984 சியாச்சின் போர் நடைபெற்றது. 1999 கார்கில் போர் நடைபெற்றது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட நடந்துச்சு. 1998 நம்ம நாடு அணு ஆயுதத்தை உள்ள நாடாக வந்து உலக நாடுகளுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஓகேங்களா. ஏன்னா வந்து 1974 வந்து சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற சோதனை வந்து செஞ்சு பார்த்தாங்க. அணுக்கரு சோதனை வந்து செஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1998 வந்து அணு ஆயுத சோதனை வந்து நடத்தி பார்த்துட்டாங்க. ஸோ இதை வந்து உலக நாடுகளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ராணுவ உதவிகள் செய்கிறது அனைத்து நாடுகள் மேலே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நம்ம தான் அணு ஆயுத நாடாகிட்டோம்ல. ஸோ அதனால் நிப்பாட்டிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது இன்னும் நிறையாவுக்கு இருக்குது இந்தியாவை பற்றி.